அன்பான விவசாய பெருமக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காம்ப்ளெக்ஸ் உரங்கன்னா என்ன, அது என்னென்ன உரங்கள்லாம் இருக்குது, அது எது சிறந்தது இருக்குது அப்படின்ற பற்றி ஒரு விவசாயி அவர்கள் கொட்டிருந்தார்கள். ஸோ அவர்களோட கேள்விக்கும் மற்றும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இப்போ இந்த வீடியோ காம்ப்ளெக்ஸ் உரங்களை பற்றி போட போகிறோம். அதுக்கு முன்பாக நம்மளோட சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். நிறையா விவசாய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பட்டனை அமைத்துக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர்னால் என்னென்னா நேரடி உரம். நேரடி உரம்னா என்ன? நம்ம உரங்களில் நிறைய வகையான தச்சுக்கள் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சத்து மற்றும் செடிக்கு கொடுக்குறதா நேரடி உரம். பொதுவாக நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க யூரியாவில் என்ன இருக்குது? வெறும் தலைச்சத்து மட்டும் இருக்குது. பார்த்திங்களா, யூரியாவில் என்ன இருக்குது? எண் மட்டும் இருக்கும், 46% போட்டிருப்பாங்க. அப்போது தலைச்சத்து மற்றும் 46% இருக்குது. ஒரு 100 கிலோ நீங்கள் போட்டிங்கன்னா 46 கிலோ உங்களுக்கு நைட்ரஜன் கிடைக்கும். அதே மாதிரி எம்ஓபின்னு ஒன்று இருக்குது. எம்ஓபி அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஸ். இதில் என்ன இருக்குது? மியூரேட் ஆஃப் பொட்டாஸில் 60% சாம்பல் சத்து இருக்குது. ஓகேங்களா, மியூரேட் ஆஃப் பொட்டாஸில். ஸோ இதெல்லாம் நேரடி உரங்கள். ஏதாவது ஒரு சத்து கிடைக்கும். இதில் தலைச்சத்து மட்டும் கிடைக்கும், இதில் பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து மட்டும் கிடைக்கும். அப்படி வேணால் பயிருக்கு நமக்கு ஒரு சத்து மட்டும் போதாது இல்லையா, பயிருக்கு நிறையா சத்துக்கள் வேணும். ஸோ அதனால் அனைத்து உரங்களும் கிடைக்கிறதுக்காக ஒரு குருணை வடிவத்தில் தயாரிக்கப்பட்ட உரங்கள் தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்றது. காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசரில் ஒன்றுக்கு மேற்பட்ட சத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா, அது தலைச்சத்தாக இருக்கலாம், மணிச்சத்தாக இருக்கலாம், சாம்பல் சத்து இருக்கலாம். தலை, மணி, சாம்பல், இதை பற்றிலாம் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். தலைச்சத்துனா என்னது, மணிச்சத்துனா என்னது, சாம்பல் சத்துனா என்னது, இது மூணுக்கும் என்ன கொடுக்கணும், ஒரு உரம் போடும்போது நீங்கள் 46 கிலோ யூரியா போட்டிங்கன்னா எத்தனை கிலோ நைட்ரஜன் கிடைக்கும், டிஏபி போட்டிங்கன்னா எத்தனை கிலோ பாஸ்பரஸ் கிடைக்கும், எம்ஓபியில் எத்தனை கிலோ பொட்டாஸ் கிடைக்கும் அப்படின்ற பற்றி தனித்தனி உரங்கள் போட்டிருக்கு. இப்போ சுருக்கமாக சொன்ன போனால் 3 எதுக்கு தேவை அப்படின்ற மட்டும் பார்த்துடலாம். எண்ணுங்கிறது தலைச்சத்து. இது பயிரோட வளர்ச்சிக்கு தேவை, செடியோட வளர்ச்சி, அதாவது இலை தலைகள் வளரணும் இல்லையா, ஃபஸ்ட்டு மேல் வளர்ந்து வரணும், செடி வளரணும், அதுக்கு தான் தேவை. பிங்கிறது பாஸ்பரஸ், மணிச்சத்து எதுக்கு தேவைன்னா வேர் வளர்ச்சிக்கும் பூ உதிராமல் இருக்கிறக்கும். வேர் வளர்ச்சி, பூ உதிராது. அப்போ இப்போ எதுக்கு போடணும்னா மணிச்சத்து அடி உரமாக அதுக்கு தான் போட சொல்கிறாங்க. அதாவது 0லேருந்து 15 நாளுக்குள்ளே பயிருக்கு நம்ம மணிச்சத்து கொடுத்தா தான் பயிர் நல்லா வேர் வளர்ந்து வர்றதுக்கு உதவும். கேங்கிறது சாம்பல் சத்து எதுக்கு கொடுப்பாங்க? ஈல்டு வளர்ச்சிக்கும், பயிர் மகசூல் கொடுக்கறதுக்கு, எடை வெயிட் ஜாஸ்தி வர்றதுக்கு, ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதுக்கு, இதுக்கெலாம் தேவை. அப்போ நம்ம தலைச்சத்து எப்போ போடணும், மணிச்சத்து எப்போ போடணும், சாம்பல் சத்து எப்போ போடணுன்றது நமக்கு தெரிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். அடுத்ததாக என்னென்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டிஏபின்னு இருக்கும் இல்லையா, டை அமோனியம் பாஸ்பேட். டிஏபி எல்லாருக்கும் தெரியும், டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிம்பாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-46-0 அப்படிம்பாங்க. 18-46-0 என்னது? 18 நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து 46% இருக்குது, பொட்டாஸ் இதில் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். டிஏபி அதனால தான் நமக்கு என்ன மேஜராக டிஏபி அடி உரமாக ஏன் போடுறாங்கன்னா, இதில் பாஸ்பரஸ் 46% இருக்குது, அதிக அளவுனா பாஸ்பரஸ் இருக்குது, தலைச்சத்து கம்மியாக இருக்குது, பொட்டாஸ் தேவையில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உரம். எதுக்கு அடி உரமாக டிஏபி போடுறாங்கன்னா இதுதான் காரணம். ஏன்னா பாஸ்பரஸ் நமக்கு வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தலைச்சத்து தேவையில்லை. அது அடி உரமாக போட்டு பயிர் வளர்ந்து வந்த பிறகு உங்களுக்கு இலை வளர்ச்சிக்கும் கிளை வளர்ச்சிக்கும் தான் தலைச்சத்து தேவை. அப்போ இங்கே நம்ம யூரியா ஒரு 1/2 மூட்டை சேர்த்து போட்டுக்கலாம். பயிர் வளர்ந்து 30 நாள் அந்த சமயத்தில். இப்போ பயிரோட வளர்ச்சிக்கு தேவை நமக்கு மணிச்சத்து. அப்போ மணிச்சத்து கொடுக்குற பாஸ்பரஸ் தேவை. அப்போ சில இதில் பார்த்திங்கன்னா ஃபேக்டம்பாஸ் ஒரு கலப்பு உரம். இதில் ஃபேக்டம்பாஸில் என்ன இருக்குது? 20-20-0-13. இது ஒரு முக்கியமான உரம், நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன 13ன்னு பார்த்தீங்கன்னா, இது தலைச்சத்து 20 இருக்கும், மணிச்சத்து 20 இருக்கும், இங்கேயும் சாம்பல் சத்து கிடையாது. ஆனால் கந்தகச்சத்து சல்ஃபர் 13% இருக்குது. எதுக்கு கந்தகச்சத்து இருக்குது? இதை எண்ணெய் வித்து பயிர்களுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படின்னா நீங்கள் எள், கடலை,
சூரியகாந்தி, அப்புறம் தென்னை போன்ற மயிர்களுக்கு வந்து எண்ணெய் வித்து உள்ள பருப்பு வைக்கிறதுக்கும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எண்ணெய் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கந்தக சத்து ரொம்ப முக்கியங்க. அதனால பொதுவாக வந்து எண்ணெய் வித்து பயிருக்கு வந்து ஃபேக்டம்பாஸ் வந்து அடி உரமாக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான உரம். எதுனா பார்த்தீங்கன்னா அமோனியம் பாஸ்பேட்டில் வந்து 40%, அமோனியம் சல்பேட்டா 60% இருக்கும் இதில் ஃபேக்டம்பாஸில். அதை தவிர நிறைய கலப்பு உரங்கள் இருக்குது, அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிகேல வந்து 15 15 15ன்னு காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் இருக்குது. அப்புறம் 16 16 16 இருக்குது. அப்புறம் என்பிகே 10 26 26 இருக்குது. 12 61 0 இருக்குது. இதெல்லாம் வந்து வெவ்வேறான பயிர்களுக்கு வெவ்வேறு அளவு. ஓகேங்களா? நம்ம மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஏபி யூஸ் பண்ணுவோம், ஃபேக்டம்பாஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபேரம்பாஸ் யூஸ் பண்ணுவோம். இது எந்தெந்த பயிருக்கு நமக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படின்றத பொறுத்து இருக்கும். இதே வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசராகவும் தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களாகவும் காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் இருக்குது. இப்போ வந்து நம்ம நிலத்தில் வந்து மண் பரிசோதனை செய்யும்போது நம்ம நிலத்தில் வந்து என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பயிர் போட போகிறீங்கனாலும் அந்த பயிருக்கு வந்து என்ன சத்துக்கள் தேவைன்னு கவர்மெண்ட்டில் சொல்லிடுவாங்க. இப்போ பொதுவாக எடுத்துக்கோங்கன்னா நெல் பயிர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா 60 30 30 என்பிகே தேவை அப்படிம்பாங்க. ஒரு பயிரோட மொத்த வளர்ச்சிக்கு உங்களுக்கு வந்து தலைச்சத்து 60 கிலோவும் மணிச்சத்து 30 கிலோவும் சாம்பல் சத்து 30 கிலோவும் தேவை. அப்போ வந்து இதை நான் தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எந்த ஒரு பயிர் போட்டாலும் பயிருக்கு என்ன தேவை எவ்வளவு தேவை அப்படின்றத அறிஞ்சு அதை ஸ்ப்ளிட் டோஸில் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அந்த பயிரோட ஃபுல் வளர்ச்சிக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா இப்போ 90 நாள் பயிர்னா அடி உரமாக ஒன்றும், ஒரு 30 நாளில் ஒன்றும், 45 நாளில் ஒன்றும், அல்லது 60 நாள் ஒன்றும், இப்படி 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது அந்த 90 நாள் பயிர் வந்து உங்களுக்கு வந்து பயிரும் நல்லா வளரும், அதுக்கு தேவையான சத்துக்களும் உங்களுக்கு வந்து எல்லா சமயத்துலையும் கிடைக்கும். ஸோ வந்து அதை வந்து நம்ம கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிச்சத்து நமக்கு தெரியும். தலைச்சத்து வந்து பயிரோட வளர்ச்சிக்கு கொடுக்கணும். மணிச்சத்து வந்து உங்களுக்கு வந்து அடுத்த இதுக்கு கொடுக்கணும். சாம்பல் சத்து வந்து பயிர் எதிர்ப்பு சக்தி கொடுக்கணும். இதில் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நன்மை என்னென்னா எல்லா உரங்களும் வந்து ஒரே இடத்துல கிடைக்கிது, ஒரே நேரத்தில் வந்து பல சத்துக்கள் கிடைக்கிது. அது ஒன்றும் முக்கியம். ஏன்னா N கிடைக்கிது, P கிடைக்கிது, பயன்படுத்துவது எளிது, பயன்பாடு நமக்கு வந்து எளிதாகிடுது. இன்னொன்று வந்து விளைச்சல் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம தனித்தனி உரமாக போட்டால் எவ்வளோ போடணும்னு தெரியாது. இது காம்ப்ளெக்ஸ் உரமாக போடும்போது விலையும் கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். நம்ம என்ன போடுறன்றதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து மிக்ஸ்டு ஃபெர்டிலைசரும் இருக்குதுங்க. மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்னால் என்னென்னா வந்து கையில் கலக்கிறது, கலப்பு உரம்பாங்க. இது வந்து குருணை வடிவத்தில் இருக்கும். கலப்பு உரம் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக யூரியாவும் தனித்தனியாக எஸ்எஸ்பி தனித்தனியாக எம்ஓபி பார்த்து கலந்து கொடுப்பாங்க. பொதுவாக வந்து கலப்பு உரம் வந்து எங்கே ஃபேமஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் போன்ற ஏரியாவில் வந்து இந்த உருளைக்கிழங்கு இதுக்கெலாம் வந்து கலப்புரம் மிக்சர் வைப்பாங்க. கலப்புரம்னா மிக்சர்மாங்க, 19 மிக்சரு, 20 மிக்சரு, தாமரை மிக்சரு, அந்த மாதிரி நிறையா. ஸோ அதை விட வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வந்து தனித்தனியாக நீங்களே கலந்து போட்டுக்கிறதும் காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் வாங்குறதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வந்து மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 17 16 இப்போ பொதுவாக வந்து ஒரு பயிருக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மக்காச்சோளம்னு எடுத்துக்கோங்க. மக்காச்சோளத்தில் வந்து கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அடிப்படை உரமாக வந்து 17 17 17 காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, அது 100 கிலோ ஒரு ஏக்கர் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தலைச்சத்து வந்துடுது, மணிச்சத்து வந்து சாம்பல் சத்து வந்துடுது. அதுக்கப்புறம் மேல் உரமாக என்ன கொடுக்கலாம், 30 நாளில் வந்து 50 கிலோ யூரியாவும் 50 நாளில் வந்து இன்னொரு 50 கிலோ யூரியாவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பயிருக்கு வந்து நம்ம தெரித்து கொடுத்தோம்னா, ஏன்னா மக்காச்சோளத்துக்கு வந்து தலைச்சத்து தான் ரொம்ப அதிகமாக தேவைங்க, அதனால் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சத்துக்கள் தேவை. அது என்ன கொடுக்கணும் அப்படின்றத அறிஞ்சு நம்ம கொடுக்கணும். உங்களுக்கு இதுவும் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வாட்ஸ்அப்பாகவோ குரல் பதிவாகவோ செஞ்சு உங்களோட சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். பெல் பட்டனை அமுக்குங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாயின் பட்டனை அமுக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்கு உதவுங்கள். நன்றி விவசாய நண்பர்களே.